கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்ச் 15க்கு பிறகு உங்களுக்கு எதை மாதிரியான பலன் கிடைக்குது, கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடகராசிக்காரர்கள் ஏமாற்றுபவர்களிடம் எப்பயுமே ஏமாந்துட்டு இருக்கிறவங்க தாங்க. அவங்க சாதாரணமாக ஏமாறுறவங்க கிடையாது, அதி வேகமாக ஏமாறுறவங்க. அவங்க பரிதாபமாக எதிர்க்க இருக்கிறவங்க இதுதான் அப்படின்ன உடனே நம்பிடுவீங்க. இதை மாதிரி நம்பியே நிறைய இடத்துல ஏமாந்து போனவங்க பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். என்னதான் செய்தாலும் இவங்க கூட இருக்கிறவங்க நமக்கு இப்படி துரோகம் பண்ணுறாங்களேன்னு மன வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. நானே எல்லாம் தான் நல்லதாக தானே பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஏன்ப்பா நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலான்னு தோணும். ஆனால் கேட்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு மனசு வராது. அவங்கள எதிர்க்க இருக்கிறவங்கள திட்டுறதுக்கோ ஒரு கடுஞ்சொல் சொல்கிறதுக்கோ உங்களுக்கு மனசே வராமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இன்னைய வரைக்கும் துன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒரு தோழனோ இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வருவாங்க, அவங்க தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு உங்களுக்கு அப்படியே கைட்டு கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனாலேயே நிறைய ஏமாத்தம். நம்பி ஒரு சில விஷயங்களை வேற நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்க, அவங்க அதை ஊர் ஃபுல்லாக சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இதுவும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நடந்திருக்கும். இதில் தப்பிக்கவே முடியாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர். இதை மாதிரி விஷயத்தாலேயே நிறைய மாட்டி 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 மன உளைச்சல், கவலை, கஷ்டம், பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை, இழப்பு, அவமானம் அவ்வளவும் தாங்கிக்கிட்டு பல ஆண்டு காலமாக ஓடிட்டு இருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமாகவே இந்த மாதிரி பிரச்சனையில் தான் போயிட்டுருக்குறீங்க. கிரக நிலவரமும் அப்படி தான் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் நான் உங்களை அனுப்பிவிட்டு உங்ககிட்ட பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இன்றைக்கி பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு நிற்கிது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கால நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு இனி எப்படியெல்லாம் கிரக நிலவரம் இருக்குது, எதன் மூலமாக இனிமேல் நாம் சரியாயிக்கலாம், இவ்வளோ நாள் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டோம், இனி எப்படி நம்ம பிரச்சனையை எதிர்கொள்வது, இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர்றது, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, நமக்கு ஒரு திருப்பு முனை வந்துடாதா, நமக்கு ஒரு வெற்றி வந்துடாதா, ஒரு சந்தோஷம் வந்துடாதா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு நல்ல காலம் தாங்க ஏற்பட்டிருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துட்ருக்காங்க கிரகங்கள்லாம். உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். இது வரைக்கும் வச்ச கஷ்டம் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. பட்ட பாடுகளுக்கெல்லாம் உங்களை விட்டு விலக தான் போகுது. நிச்சயமாக இது வரைக்கும் வந்தாங்க இல்லைங்களா உங்களை தொல்லை பண்ணுறதுக்கு, உங்களை ஏமாத்துறதுக்குன்னு, அவங்களாம் தன்னால் விலகிடுவாங்க. இல்லைனா நீங்கள் அவங்கள விலக்கி வைப்பீங்க. உங்களுக்கு சிந்தனை தெளிய ஆரம்பிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் கொஞ்சம் பகையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சூரியன் கொஞ்சம் பகையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார இழப்பீடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பேர் கொஞ்சம் கெடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சுதாரிச்சுக்கணும். இப்போ தான் நீங்கள் யாருன்றதை உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். இப்போயும் நீங்கள் அலட்சியப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் தாராளமாக நீங்களே இடம் கொடுத்துட்றீங்க. கொஞ்சம் யோசிங்க, ஏன் என் பேருக்கு எடுக்கணும், தேவை கிடையாது அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டாலே போதுங்க. நான் செய்யாத தப்புக்கு நான் ஏன் பழி ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு அதை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் வரும். சூரிய கிரகத்தால் இதை மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இருக்கும். இந்த கிரக நிலவரம் இப்படி இருக்கும்பொழுது நாம் இப்படி இருந்தால் போதுன்ற எண்ணம் வந்துட்டாலே உங்களுக்கு சரியாயிடும். இவ்வளோ நாள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ தப்பாக நடந்து போயிடுச்சு. பரவாயில்ல, விட்டுருங்க, போனது போகட்டும். உங்களோட கர்மா கழிஞ்சிருச்சுன்னு நினைங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய கெட்டது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைங்க. இனி நல்லதே நடக்குங்க. அதே போல் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாக இருக்குது. இது உங்கள் ராசிக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கும் பொழுது பூமிக்காரகன் செவ்வாய். அது கொஞ்சம் இந்த இடம் வாங்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த கிரகம் நிலவரம் மாறின பிறகு நீங்கள் அதில் இறங்கலாம். இல்லையா ஆலோசனை பண்ணி சிந்திச்சு வாங்குங்க. ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, இடம் விற்க போகிறேன், இல்லை இடம் வாங்க போகிறேன், வீடு கட்ட போகிறேன்னு முடிவு பண்ணி ஏற்கனவே அட்வான்ஸ்லாம் பண்ணியிருக்கான்னா தாராளமாக பண்ணலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாட்டில் இறங்குங்க. பொருளாதாரம் விரயம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எங்கேயாவது நம்ம செய்ய போயிட்டு இருக்கிற காசு, பணம், மரியாதைலாம் இழக்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடோடு செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி ஏற்படாது. அதே போல் புதன் உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க. புதன் நட்பாக இருக்கிறது உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும்.
சிந்தனை நல்ல தெளிவாக இருந்தால் யாராலையும் எதுவும் உங்களை பண்ண முடியாது. தெளிவான சிந்தனைகள் ஏற்படும், மாற்றம் வரும், நிச்சயமாக நல்லது நடக்கும். வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருக்குதுங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். பிரச்சனை ஏதாவது சின்ன சின்னதாக வரதான் செய்யும். அப்படியே வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். அந்த அமைப்பு இருந்தாலே நல்லது நடந்துருங்க. சூரியன் உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குதுங்க. டேலண்ட் மட்டும் இல்லாமல் கிடையாது, அவ்வளோ தெரியும். எவ்வளோ சமைக்க போனாலும் நல்லா சமைப்பீங்க. எந்த வேலை செய்ய போனாலும் அதில் அவ்வளோ அழகாக நீட்டாக செய்யக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள். ஆனால் சூரியன் பகையாக இருக்கும் பொழுது எந்த செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் தவறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் செய்யக்கூடிய செயலில் மாற்றி செஞ்சுருவீங்க. இப்படி தான் செய்யணும்னு இருந்துட்டு முடிவு பண்ணி செஞ்சிட்டே வருவீங்க. அது உங்களை மீறி வேறு மாதிரி போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க. பேரு கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக தான் நடத்த முடியும். இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் விவாதங்கள் தேவையில்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டுடுங்க. இல்லைனா மனம் ஏற்கனவே நொந்து போய் இருக்கிற மனசில் இந்த மாதிரி திருப்பி திருப்பி பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்படும், விரக்தி ஏற்படும். அந்த மாதிரியான காலகட்டங்களை தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மன அழுத்தத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. அதுக்குள்ளே போயிட்டா சிக்கிக்குவீங்க. வெளியே நில்லுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு அமைப்பை மனசில் தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டாலே போதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வராது. அதே போல் எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் எவ்வளவு தான் பிரச்சனை வந்தாலும் ஒரு செயல் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி அதில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதில் தான் இது மாதிரி லாஸ் ஆகிடுச்சே, இவ்வளோ பொருளாதார விரயம் ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்காம திருப்பி திருப்பி அதுலேயே தான் உங்களோட சிந்தனை இருக்கும். அதில் என்றைக்கு நான் வெற்றி அடைவேன் அப்படின்ற எண்ணத்திலே இருப்பீங்க. செய்யுங்க, தப்பு கிடையாது. எதனால் உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னு அதை சிந்திச்சுட்டு அந்த இடத்துல தப்பு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். திருப்பியும் அதே தப்பை செய்யாமல் பார்த்துக்கிறதாங்க உங்களோட சிந்தனை தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம். மறுபடியும் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரகணம் எல்லாரும் ஓகே பார்த்துக்கலாம். உங்களோட சரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்த கிரகங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாங்க. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கடகராசிக்காரர்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்குது. சனி பகவான் நல்லா இருக்கார். செவ்வாய் கொஞ்சம் மாற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானாலலாம் பிரச்சனை கிடையாது, நல்லது நடக்கும். குரு பகவானால் சந்தோஷம் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல தாங்க இருக்குது. நிச்சயமாக நல்ல பலன், நற்பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல சிறப்பான காலமாக இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தாங்க இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.